ரத்த தானம் கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்த பந்தங்கள் தான். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தில் ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா நம்மளால் ஒரு பண உதவி செய்ய முடியல, ஏதாச்சும் நம்மளால் முடியாமல் இருக்கும்போது நம்ம ரத்தம் தான் அவங்களுக்கு போய் உதவும், அவங்க உயிரை காப்பாற்றும். அது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பின்னாடி நம்ம தலைமுறைக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் நாம் தமிழர் கட்சி பற்றி என்ன கருத்துக்கிறீங்க? நாம் தமிழர் வந்து கட்சி இல்லை, அது ஒரு குடும்பம். இதை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு உண்மையாக மக்களாக வந்து இருக்கிற அண்ணன் சீமான வெற்றி பெற வைக்கல, திரையில் இருக்கிற விஜயை வந்து ஈஸியாக மக்கள் வெற்றி பெற வச்சுட்டாங்க. என்ன காரணங்க? அது எல்லாமே அவங்க இன்ஸ்டாகிராம் மூலயமா அவங்கள ஒன்றுமே செய்யாமல் அவங்கள எப்படியும் அவங்க இப்படிலாம் பண்ணாங்க. அப்படி விஜய் காலைல எந்திக்கிறாரு, விஜய் தூங்குறாரு, விஜய் அங்கிட்டு காரில் போகிறாரு அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் மூலயமா அவரை ஒரு இது பண்ணி விட்டாங்க. மற்றபடி நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து தோற்று போகலை. அது வந்து இனிமே தான் நம்ம எவ்வளோ மற்ற கட்சிகள் வந்து எவ்வளோ வேகமாக மேலே போகுதோ அதை விட சீக்கிரமாக கீழே வந்துடும். ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து படிப்படியாக முன்னேறி மக்கள் மனசில் இடம் பிடிச்ச நல்ல இறுதியாக முடிவாக நல்ல ஸ்ட்ராங்காக மக்கள் மனசில் இடம் பிடிச்சோடனே அடுத்த 2031 கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தான் வரும். நீங்கள் ஏங்க நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிங்க? ஃபஸ்ட்டு எப்படி இணைஞ்சிங்க? ஏன் இணைஞ்சிங்க? ஃபஸ்ட்டு வந்து என் கணவர் தான் இணைச்சி விட்டார். அதை பற்றி ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த கட்சியில் சேர்ந்ததுலேருந்தேவும் நம்ம நாம் தமிழர் கட்சியில் சேர்றது வந்து நம்ம தமிழ் இனத்துக்காக நம்ம சேர்றோம். மற்ற கட்சி வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு தொழில் ரீதியாக எல்லாருமே அரசியல் பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் வந்து மக்களுக்காக என்ன இது எடுத்தாலும் நம்ம மக்கள் முன்னேற்றத்துக்காக நம்ம மக்கள் நலனுக்காக எடுக்கிறாங்க. அதனால எனக்கு பிடிச்சி தான் நம்ம அந்த கட்சியில் சேர்ந்தோம். சீமான் பார்த்துருக்கீங்களா? சீமான்கிட்ட பேசியிருக்கீங்களா? சீமான்கிட்ட பேசியிருக்கேன். சிவகாசியில் ஒரு தடவை பொதுக்கூட்டத்துக்கு வந்தப்போ அண்ணன் கூட இருந்து தான் பேட்டி கொடுத்துருக்கேன். பேட்டி எடுக்கும்போது நானும் கூட இருந்திருக்கேன், பேசியிருக்கேன். என்ன சொன்னார்? ரொம்ப அண்ணன் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. அண்ணன் வணக்கம்னு சொல்லும் போது சரிம்மா நல்லா களமாடுங்க, பெண்கள் நல்ல களமாடினா தான் நம்ம நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி 234 தொகையிலையும் டெபாசிட் இழந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு? நான் ஓட்டு எண்ணும்போது வாக்குப்பெட்டி எண்ணும் போதே நான் ரொம்ப அழுதுட்டேன். எங்கள் வேட்பாளரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அழுக தான் வந்துச்சு. நாங்கள் உடனே காருக்குள்ளே உட்காந்துருந்தோம், வெளியே கூட போகலை. இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. அடுத்து நம்ம மக்கள் வந்து நம்மளை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து ஒரு திரைக்க வச்சினால அப்படி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கண்டிப்பாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்குது. 2031 யாருக்கான களமாக இருக்கும்? 2031 நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்க மாட்டாங்க? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த கட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே தெரிஞ்சுக்குவாங்க. இது வந்து திரைக்க வச்சு மூலயமா வந்தது. அது ஒரு கவர்ச்சி வந்து ஒரு கொஞ்ச நாளே தான் இருக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு மக்களுக்காக போராடுறதுனால இது கடைசி வரைக்கும் இந்த கட்சி வந்து நிலச்சி நிற்கும். 2031 கண்டிப்பாக வந்துடும். நன்றி. சிவகாசி